இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னா 2017வது வருஷத்துல அலெக்ஸ் பினாவுடைய இயக்கத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பானிஷ் டிவி ஷோவை பத்தி தான் பார்க்க போறோம். மணி ஹெய்ஸ்ட். கண்டிப்பா இந்த சீரிஸை எல்லாருமே பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இது மைண்ட் பெண்டிங்கான ஒரு சஸ்பென்ஸ் சீரிஸ். இந்த சீரிஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. கதை நகர நகர உங்களுக்கு தெளிவான உருவத்தரா சொல்றேன். இந்த சீரிஸோடைய மோட்டிவ் என்ன? நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை பேங்க்ல இருந்து ஒரு கும்பல் கொள்ளையடிக்க ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய பேரையும் பணைய கைதியாவும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கும்பல் கிட்ட இருந்து பணைய கைதிகளையும் பணத்தையும் காப்பாற்றணும்ன்றதுக்காக வெளியே போலீஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த பணத்தை இவங்க சக்சஸ்ஃபுல்லா கொள்ளையடிச்சாங்களான்றதுதான் இந்த சீரிஸோடைய மொத்த கதையே. கேட்கறதுக்கு நார்மலா தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த சீரிஸ் வேற லெவல். இந்த கதையை நீங்க கேட்கும் பொழுது அந்த கும்பல்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி இந்த கதையை கேளுங்க. அப்பதான் இந்த கதையை நீங்க முழுசா ஃபீல் பண்ணவே முடியும். சோ இப்ப மணி ஹெய்ஸ்ட்ன்ற ஸ்பானிஷ் வெப் சீரிஸோடைய கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய பிளான். அந்த பிளான் மட்டும் சரியா நடந்துருச்சுன்னா நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும். நமக்கு பிடிச்ச எதை வேணாலும் வாங்கலாம். ஒரு பெரிய தீவை வாங்கினா கூட இன்னும் நம்ம செலவு பண்றதுக்கு நிறைய பணம் நம்ம கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் பிளான். தி ப்ரொஃபசர். இந்த பிளானை போட்டது ப்ரொஃபசர் தான். இவர் மேல எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது. இவருடைய டேலண்ட் என்னன்னா மாஸ்டர் மைண்ட். இவர்கிட்ட பிளான் ஏன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா சேஃப்டிக்கு பிளான் பின்னு இன்னொன்னு இருக்கும். யாருக்கு தெரியும்? பிளான் சின்னு கூட இவர் கிட்ட ஒரு பிளான் இருக்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான புத்திசாலி. இவ்வளவு பெரிய பிளானை கண்டிப்பா ப்ரொஃபசரால தனியா செய்ய முடியாது. இவருக்கு நிறைய நபர்கள் தேவைப்படுறாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். போலீஸ் ரெக்கார்ட்ஸ் அங்க இங்கன்னு நிறைய இடத்துல இவருக்கு தேவையான நபர்களை தேடி பாக்குறாரு. எப்படியோ இவருக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்துல திறமைசாலியா இருக்கிற 8 பேரை கண்டுபிடிக்கிறாரு. இவங்க 8 பேருமே தான் ப்ரொஃபசருடைய இந்த பெரிய பிளானை சரியா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லோருக்குமே ப்ரொஃபசர் சில ரூல்ஸை போடுறாரு. ரூல் நம்பர் 1, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 2 ரொம்பவே முக்கியமானது. இங்க இருக்கிற யாரு கூடவும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது. ரூல் நம்பர் 3, உங்களுடைய உண்மையான பெயர் யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால இப்பவே உங்களுடைய பெயரை மாத்த போறேன்னு ப்ரொஃபசர் இந்த 8 பேருக்கிட்டையும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பேர் தான் இங்க இருக்கிற 8 பேருக்குமே வைக்கலான்னு ப்ரொஃபசர் முடிவு பண்ணாரு. மெர்க்குரி, வீனஸ், எர்த். இந்த மாதிரி பிளானட்டுடைய பேரு இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்பதான் ப்ரொஃபசருக்கு ஒரு ஐடியா தோணுது. உங்களுக்கு பிடிச்ச சிட்டியோடைய நேமையே உங்களுடைய நேமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதனால அங்க இருக்கிற 8 பேருமே அவங்களுக்கு எந்த சிட்டி பிடிக்குமோ அதையே தங்களுடைய நேமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. டோக்கியோ. ரொம்ப அழகான பெண், அதே சமயத்துல ரொம்பவே ஆபத்தானவ. நிறைய ஸ்டோர்ஸ் கொள்ளையடிச்சிருக்கா. தேவைப்பட்டா கொலை கூட செய்வா. எதுக்குமே பயப்படாததுதான் இவளுடைய ஸ்பெஷாலிட்டி. ரியோ. ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு யங்ஸ்டர். ரியோவுடைய ஸ்மைல் அவ்வளவு அழகா இருக்கும். இதை பார்த்துதான் டோக்கியோ ரியோ மேல இம்ப்ரெஸ் ஆனா. கம்ப்யூட்டர் ஹேக்கிங் தான் ரியோவுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த வயசான நபருடைய பேர் தான் மாஸ்கோ. பள்ளத்தை தோண்டி ஒரு பேங்கே இவரு கொள்ளையடிச்சிருக்காரு. நிறைய தடவை போலீஸ் கிட்ட மாட்டி தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய காலங்களை ஜெயிலே கழிச்சிருக்காரு. அண்டர் கிரவுண்ட்ல பள்ளத்தை தோன்றது, எப்பேற்பட்ட லாக்கையும் ஓபன் பண்றதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. டென்வர். மாஸ்கோவுடைய பையன். வித்தியாசமாவும் சிரிப்பாரு. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சண்டை போடுறதுதான். ஹோல்சின்கி அண்ட் ஹோஸ்லோ. ட்வின்ஸ் ஆன இவங்க 2 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. 2 பேரும் வார்ல கூட இருந்திருக்காங்க. எல்லா விதமான மிலிட்டரி வெப்பன்ஸையும் இவங்களால யூஸ் பண்ண முடியும். இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நைரோபி. ஒரிஜினலா பணத்தை பிரிண்ட் பண்றவங்க கூட ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. ஆனா நைரோபி ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டா. அந்த அளவுக்கு இவளால ஒரு பணத்தை ரிப்ளைக்கா பண்ண முடியும். அண்ட் இதுதான் அவளுடைய ஸ்பெஷாலிட்டியும் கூட. ஃபைனலா பெர்லின். ப்ரொஃபசருக்கு அப்புறமா இந்த டீமை லீட் பண்றது பெர்லின் தான். பெர்லினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எவ்வளவு ரகசியமா பாதுகாப்பா வச்சிருந்தாலும் அந்த பொருளை ரொம்ப ஈஸியாவே எடுத்துருவாரு. இது வரைக்கும் 400க்கும் மேல டைமண்ட்ஸை திருடி இருக்காரு. இவங்க 8 பேரும் தான் ப்ரொஃபசருடைய பிளானை கிளீனா செய்ய போறாங்க. எல்லாமே இப்ப ஓகே. ப்ரொஃபசருடைய பிளான் என்ன? அந்த பிளானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளான்னால எந்த ஒரு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. நம்ம கண்டிப்பா மக்களுடைய பணத்தை திருடக்கூடாதுன்னு ப்ரொஃபசர் எல்லோருக்கிட்டையுமே சொல்றாரு. அப்பனா ஏதோ ஒரு புதுவிதமான பிளான் இருக்குன்னு எல்லாருமே நினைச்சிட்டு ப்ரொஃபசர் அவருடைய பிளான சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நேஷனல் பேங்க் ஆஃப் ஸ்பெயின், ராயல் மின்ட். இங்கதான் நம்ம பணத்தை கொள்ளையடிக்க போறோம்னு ப்ரொஃபசர் எல்லோருக்கிட்டையுமே சொல்றாரு. என்னது பேங்கா? கண்டிப்பா அங்க மக்களுடைய பணம் தான் இருக்கும். நம்ம மக்களுடைய பணத்தை எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நம்ம ஒன்னும் பேங்க்ல இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்க போல. நமக்கு தேவையான பணத்தை நம்மளே பிரிண்ட் பண்ண போறோம். ப்ரொஃபசர் சொன்னது உண்மைதான். ராயல் மின்ட்ன்ற அந்த பில்டிங்ல தான் அபிஷியலா கவர்மெண்ட் பணத்தை பிரிண்ட் பண்றாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற மக்களுடைய பணத்தை எடுக்காம நமக்கு தேவையான பணத்தை நம்மளே பிரிண்ட் பண்ணலான்றதுதான் ப்ரொஃபசருடைய பிளானே. இந்த பிளானை மட்டும் இவங்க சரியா செஞ்சுட்டாங்கன்னா இந்த பிளானுடைய முடிவுல இவங்க கையில 2.4 பில்லியன் யூரோஸ் இருக்கும். இந்திய ரூபாய் மதிப்புல 1,80,000 கோடி ரூபாய். இவ்வளவு பணத்தை வச்சு இவங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். சோ அதனால எல்லோருமே ரிஸ்க் எடுத்து அந்த ராயல் மின்ட்டுக்குள்ள போகிறதுக்கு தயாராகிறாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர்
ப்ரொஃபசர் இந்த பிளானுடைய முழு டீட்டெயிலையும் இவங்க எல்லோருக்குமே கொடுக்கணும். அதுக்காக 5 மாசங்களா இவங்களுக்கு லெசன்ஸ் எடுக்கிறாரு. இந்த 5 மாசம் கேப்ல என்னென்ன நடந்ததுன்னு படத்துடைய கதை போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இவங்க 8 பேருமே ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இவங்களுடைய முகத்தை மறைக்கணுன்றதுக்காக ஒரு பெயிண்டரான டேலியோடைய மாஸ்க போட்டிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய காஸ்டியூம். இதுக்கு மேல நம்ம இவங்களை இப்படிதான் பார்க்க போறோம். ராயல் மின்ட்டுக்குள்ள இவங்க போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒரு லாரி. வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த லாரி வரும். அந்த லாரிக்குள்ள பணத்தை பிரிண்ட் பண்றதுக்கான பேப்பர் ரோல் இருக்கு. அந்த லாரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு போலீஸ்கார் இருந்துகிட்டே இருக்கும். ராயல் மின்ட்டுக்கு போற வழியில இந்த 2 போலீஸ்காரையும் அந்த லாரியையும் இவங்க பிளாக் பண்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரையுமே கட்டி போடுறாங்க. அந்த பேப்பர் பண்டில் இருக்கக்கூடிய லாரிக்குள்ள இந்த போலீஸ் ஆபீசர்ஸையும் இவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லோட் பண்றாங்க. கன்ஸ், புல்லட்ஸ், பெட்ரோல், பிளாஸ்டிக் பாம்னு எல்லாத்தையுமே அந்த லாரிக்குள்ள லோட் பண்றாங்க. மணியை பிரிண்ட் பண்றதுக்காக பேப்பர் பண்டில் எடுத்துட்டு வர லாரி ரொம்ப நார்மலா வர மாதிரி செட் பண்ணி டோக்கியோ, நைரோபி இவங்க 2 பேரையும் தவிர மீதி எல்லோருமே ராயல் மின்ட் நோக்கி போறாங்க. ராயல் மின்ட்ன்றது பேங்க் மட்டும் கிடையாது, அது ஒரு மியூசியம். அந்த மியூசியத்துக்கு ஸ்கூல் ட்ரிப்புக்காக சில ஸ்கூல் பசங்களும் வராங்க. அந்த ஸ்கூல் பசங்கள்ல ஒருத்தி தான் ஆலிசன். ஆலிசன் சாதாரணமான ஆளு கிடையாது, ஒரு பிரிட்டிஷ் அம்பாசிடருடைய மகள். ஆலிசன் ராயல் மின்ட்டுக்குள்ள வரணும். ஆலிசனோட சேர்த்து மீதி இருக்கிற எல்லோரையுமே பணைய கைதியா பிடிக்கணும்ன்றதுதான் ப்ரொஃபசருடைய பிளானு. ஏன்னா ஆலிசன் ஒரு பணைய கைதியா உள்ள இருந்தானா வெளியே இருக்கிற போலீஸ் எல்லோருக்குமே பிரஷர் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா ஆலிசன் ஒரு பிரிட்டிஷ் அம்பாசிடருடைய பொண்ணு. ப்ரொஃபசர் சரியான டைமிங்ல தான் இந்த பிளானையே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ப்ரொஃபசர் நினைச்ச மாதிரியே ஆலிசனும் ஸ்கூல் பசங்களும் ராயல் மின்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஆலிசன் ராயல் மின்ட்டுக்குள்ள வந்த உடனேயே அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த மியூசியத்தை தனியா சுத்தி பார்க்க போறா. ராயல் மின்ட்டுடைய மேனேஜரான ரோமன், இவருடைய செக்ரட்டரியான மோனிகா. இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு அஃபேர் இருக்கு. இதனால மோனிகா பிரெக்னன்ட் ஆகுறா. இந்த விஷயத்த மோனிகா ரோமன் கிட்ட சொல்றாங்க. மோனிகாவுடைய வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லி ரோமன் சொல்றாரு. ஏன்னா ரோமனுக்கு மோனிகா மேல இருந்தது ஒரு அஃபேர் மட்டும்தான். மத்தபடி மோனிகா கூட வாழணும்ன்ற எண்ணம்லாம் ரோமனுக்கு இல்லவே இல்ல. ஏன்னா ரோமனுக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்காங்க. ஆனா மோனிகா அப்படி கிடையாது. ரோமன் அந்த ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் கூட தான் வாழ போறேன்னு சொன்னதுனாலதான் ரோமனை ரொம்ப நம்பி ரோமன் கூட நெருக்கமாகி இப்ப குழந்தையும் உருவாகிடுச்சு. ஆனா இப்ப ரோமன் இது எல்லாமே ஒரு அஃபேர்னும் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் மோனிகா கிட்ட சொல்றாரு. இதனால மோனிகா ரொம்பவே கஷ்டப்படுறா. இந்த விஷயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பேப்பர் ரோலை எடுத்துக்கிட்டு வர அந்த லாரி ராயல் மின்ட்டுக்குள்ள நுழையுது. லாரிக்குள்ள இருக்கிற ரியோ ராயல் மின்ட்டுடைய அலாரம் சிஸ்டத்தையும் சிசிடிவி கேமராவையும் ஹேக் பண்றான். இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவுடைய கண்ட்ரோலும் ப்ரொஃபசர் கிட்ட போகுது. ஒரு வழியா ப்ரொஃபசருடைய பிளான் படி இவங்க ராயல் மின்ட்டுக்குள்ள நுழைறாங்க. அதுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே அங்க இருக்கிற எல்லோரையுமே ஒரு கன்னை காட்டி மிரட்டி பணைய கைதியா மாத்த ட்ரை பண்றாங்க. ஸ்கூல் ட்ரிப்னு அங்க வந்த ஸ்கூல் பசங்க எல்லோருமே மெயின் டோர் வழியா தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. ஆனா மெயின் டோர்ல அவங்க தப்பிச்சு போக முடியாத மாதிரி நைரோபியும் டோக்கியோவும் இருக்காங்க. மெயின் டோர் வழியா யாருமே தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக தான் டோக்கியோவும் நைரோபியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ப்ரொஃபசர் நினைச்ச மாதிரியே எல்லாமே சரியா நடக்குது. நைரோபியும் டோக்கியோவும் ராயல் மின்ட்டோடைய மெயின் டோரை க்ளோஸ் பண்றாங்க. ஃபைனலி எப்படியோ ராயல் மின்ட்டை இவங்க மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லோரையுமே பணைய கைதிகளா மாத்துறாங்க. ஆனா ஆலிசன் மட்டும் மிஸ் ஆகுறா. டோக்கியோ இந்த இடம் முழுக்க ஆலிசனை தேட ஆரம்பிக்கிறா. ஆலிசன் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு பாத்ரூம்ல இருக்கா. அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆலிசனுடைய மொபைல் போனை வாங்கி ஆலிசனை தப்பா போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுறான். தன்னுடைய போனை கொடுக்க சொல்லி ஆலிசன் பயங்கரமா கத்துறா. இவ கத்துற சத்தம் டோக்கியோவுடைய காதுகள்ல கேக்குது. டோக்கியோ இவங்க 2 பேரையுமே பிடிச்சு பணைய கைதியா மாத்துறா. மொத்தமா 67 ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க. இவங்க எல்லோருடைய கண்களும் கட்டப்படுது. அதோட இவங்களுடைய மொபைல் போனை வாங்கி ஒரு வால்ல ஒட்டி வைக்கிறாங்க. அந்த போனோடைய பின் நம்பர் எல்லா டீடைல்ஸையுமே அந்த மொபைல் போனுக்கு கீழேயே ஒரு பேப்பர்ல ஒட்டி வைக்கிறாங்க. ப்ரொஃபசர் மட்டும்தான் வெளியே இருப்பாரு. இவங்க எல்லோருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாரு. ப்ரொஃபசர் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும்னா இவங்க சேட்டலைட் கனெக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால லேண்ட்லைனை கொண்டு வராங்க. இதனால எந்த விதமான வேவ்ஸும் இருக்காது. போலீஸால ட்ரேஸ் அவுட்டும் பண்ண முடியாது. ப்ரொஃபசர் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்கு. மாஸ்கோ லாக்கரை ஓபன் பண்றாரு. அந்த லாக்கருக்குள்ள கட்டு கட்டா பணம் இருக்கு. டென்வர் அந்த பணத்திலேயே குதிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இவங்க வந்தது இந்த பணத்தை எடுக்கிறதுக்காக கிடையாது. அவங்களுடைய பணத்தை அவங்களே பிரிண்ட் பண்ண போறாங்க. இப்பதான் இவங்களுடைய பிளானே ஸ்டார்ட் ஆகுது. பிளான் ஏ, trapped like rats. உள்ள வந்து ராயல் மின்ட்டை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அதோடைய அலாரம் சிஸ்டம் கூட நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. 2 மணி நேரம் கழிச்சு அந்த அலாரம் சிஸ்டத்தை நம்மளே ஆன் பண்ணணும். இந்த அலாரத்தை கேட்டுட்டு போலீஸ் எல்லோருமே ராயல் மின்ட் கிட்ட வருவாங்க. இந்த டைம்ல நம்ம போலீஸ் கண்ணில் படுற மாதிரி ராயல் மின்ட்ல இருந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போற மாதிரி வெளியே வரணும். அப்ப போலீஸ் நம்மள தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம பணத்தை அந்த இடத்துலயே போட்டுட்டு திரும்ப ராயல் மின்ட்டுக்குள்ளேயே வந்துடணும். இப்ப போலீஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, தப்பிச்சு போக வேற வழி இல்லாததுனால திரும்பவும் ராயல் மின்ட்டுக்குள்ளேயே இவங்க போயிட்டாங்க
மாத்திட்டாங்கன்னு நினைப்பாங்க. புரியல மாட்டின எலி மாதிரி. இப்படி நம்மள அவங்க நினைச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய பிளான் ஏ கரெக்டா போகுதுன்னு அர்த்தம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க யாரையும் காயப்படுத்த கூடாது, காயப்பட்டுக்கவும் கூடாது. ப்ரொஃபஸருடைய பிளான் ஏ ட்ராப் லைக் ராட்ஸ் என்ற இந்த பிளானை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அலாரத்தை ஆன் பண்றாங்க. இதனால போலீஸ் ராயல் மென்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ரியோவும் டோக்கியோவும் ஃபர்ஸ்ட் வெளியே போறாங்க. இவங்க வெளியே வந்ததை பார்த்துட்டு போலீஸ் இவங்களை தடுக்க ட்ரை பண்றாங்க. டோக்கியோ போலீஸை பார்த்து சுட ஆரம்பிக்கிறா. உண்மையிலேயே டோக்கியோ போலீஸை சுடவே கூடாது, வேற இடத்த பார்த்து தான் சுடணும். காரணம் என்னன்னா, ப்ரொஃபசர் யாரையுமே காயப்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா டோக்கியோ போலீஸை பார்த்து சுடுறா. இதனால 2 பேர் காயமாகறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸும் திரும்ப தாக்குறாங்க. இதனால ரியோவுக்கு காயம்படுது. அடிபட்டு கீழே விழுந்து இருக்கிற ரியோவை ராயல் மென்ட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. உடனடியா மெயின் டோரையும் க்ளோஸ் பண்றாங்க. ரியோவுக்கு அந்த போலீஸ்னால காயம் ஏற்பட்டிருக்கு. டோக்கியோ பயங்கரமா அழுகிறா. உண்மையிலேயே இது எல்லாத்துக்குமே டோக்கியோ தான் காரணம். டோக்கியோ மட்டும் வேற இடத்த பார்த்து சுட்டு இருந்தானா ஈஸியா அவங்க காயப்படாமலே உள்ள திரும்பி வந்திருக்கலாம். ஆனா டோக்கியோ போலீஸை பார்த்து சுட்டதுனாலதான் போலீஸும் திரும்ப தாக்குனாங்க. ப்ரொஃபஸருடைய இந்த ரூலை டோக்கியோ பிரேக் பண்றா. இவ இந்த ரூலை மட்டும்தான் பிரேக் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டோக்கியோவும் ரியோவும் லவ் பண்றாங்க. இவங்களுக்குள்ள எந்த விதமான பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. ப்ரொஃபசர் இந்த பிளானை பத்தி ஒரு 5 மாசங்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த டைம் பீரியட்ல தான் இவங்க 2 பேருக்கு இடையிலையும் லவ் ஏற்பட்டிருக்கு. இப்ப ரியோவுடைய உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு. ரியோ கண்ணை முழிக்கவே மாட்டான். இதை நினைச்சு டோக்கியோ பயங்கரமா அழுகிறா. இதோடவே எபிசோட் 1 முடியுது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இவங்க இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்றதுனால ப்ரொஃபசருக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது? இது எல்லாத்தையுமே வர பார்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.